நான் நம்ம எல்லாரும் கருணையா அன்பா ஒருமையா நான் இருப்பேன், இதுதான்டா என் வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட், இதுதான்ப்பா என் கோல் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா உண்மையில நம்ம செம அறிவு வரும். அந்த அறிவு ஒண்ணும் பண்ணாது, உன்னை சந்தோஷமா வச்சுக்கும். நான் சொல்றதெல்லாம் உன்னை சந்தோஷமாக்கிறதுக்கு தான், உன்னை அறிவாக்கிறதுக்கு தான். உன்னை அனைவருக்குமே உன்னை ஒரு மருந்தா மாத்திக்கிறாங்க. அனைவருக்குமே நீ மருந்து கொடுக்கலாம். உண்மையிலே அனைவருக்குமே ஒரு அன்பை வெளிப்படுத்தலாம். அனைவருக்கும் நீ இப்படிதான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். உண்மைங்கய்யா. நீ அதை விடுத்து ஐயா என்னால இருக்க முடியலையா, என்னால பண்ண முடியலையா, நானா இது மாதிரி இப்படி நினைக்கிறதுக்கு நீங்க போக கூடாது. அப்படிதான் போறீங்க எல்லாரும். நீங்க இதை உருவாக்குனீங்கன்னா அது ஒரு வேலையான துன்பம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த உண்மை அந்த குழந்தை வளர்ந்து நீ நினைக்கிற மாதிரி நடக்குமான்றது கேள்விக்குறிதான். என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது. இவ்வளவு நம்பிக்கையா போய் அதை பண்றமே, அதை பண்ணி அதுக்கு முக்கியமா நீ செல்வத்தை கொடுத்தாகணும், அதுக்கு சரியான அறிவை கொடுத்தாகணும், அதுக்கு சரியான ஆரோக்கியத்தை கொடுத்தாகணும். அதெல்லாம் இருக்குதானா இல்லை, இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம செய்யறோம். முக்கியமா குழந்தைய ஈன்று எடுக்கக்கூடாது. இன்னைக்கு சூழலுக்கு இது ஈன்று எடுத்தீங்கன்னா அந்த ஈன்றதுனால அதீதமான துன்பம் உங்களுக்கு வருது. அந்த துன்பம் அந்த குழந்தைக்கும்